ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ் ஸ்டைல்ல ஒரு குருமா வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். காய்கறி இல்லாமலே இது சூப்பரா செஞ்சிடலாம். அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? மீல் மேக்கர் வச்சு ஒரு அட்டகாசமான கிரேவி டிஃபன் ஐட்டமுக்கு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளோ டேஸ்டான அண்ட் ஈஸியான இந்த ரெசிபி இட்லி, தோசை அண்ட் சப்பாத்திக்கெலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி பண்ணலாங்கிறத சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மீல் மேக்கர் 2 கை எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்னாலும் ஓகே. இப்போது இந்த அளவுக்கு எடுத்தால் இது 2 பேர்த்துக்கு தாராளமாக போதும். இப்போது நான் நார்மல் வாட்டரில் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஹாட் வாட்டர் நீங்கள் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நார்மல் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்டு மீடியம் சைஸ் 2 தக்காளி தான் நான் போட போகிறேன். அண்டு 2 பச்சை மிளகாய் அண்டு 15 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் நீங்கள் ஊற வச்சுட்டு இதெல்லாம் நறுக்கிறதுக்குள்ளேயே அது ஊறிடும். அந்த டைம் போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதனால தான் நான் ஊற வச்சுட்டு இதெல்லாம் நறுக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் ஹோட்டல் ஸ்டைலில் உள்ளே இருக்க வெங்காயத்தை எடுத்துட்டு நான் இப்போது இந்த மாதிரி எடுத்து அண்டு இந்த மாதிரி இதழாக எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக அண்டு கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் நறுக்கி கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான கொத்தமல்லி. இப்போது நம்ம இதெல்லாம் நறுக்கிட்டு வர்றதுக்குள்ளே இது பாருங்கள், இந்த மீல் மேக்கர் நல்லா உப்பி பெருசாக நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், அழுத்துனா உடையுது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போது நான் ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஊர்ந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லும் போகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நுரையா வருது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றினா தான் புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்துடும். இப்போது ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை போட்டுடலாம். ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயத்தை நான் இன்னும் போடலை. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும் நான் இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரேவிக்கு ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணி இந்த ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது குக்கரில் பண்ணால் நம்ம ஈஸியாக ஒரு விசில் விட்டால் எல்லாமே மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுங்கிறதுனால நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்ரியாக அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் குக்கர்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வதக்கிட்டு நம்ம இந்த வெங்காயம் இதோடையே சேர்த்து இந்த பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மீல் மேக்கர் ஃபில்ட்ரு பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. 1-2 பதமாக இருக்கட்டும். கொஞ்சம் நறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சட்னி மாதிரிலாம் அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்துக்கூடயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசம் போகட்டும்னு நம்ம இப்போது
மசாலா இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கறி மிளகாய் தூள் தான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மிளகாய் தூள் இருக்கோ, தனி மிளகாய் தூளாக இருந்தால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் என்ன பண்ணியிருக்கேன் 1.5 டீஸ்பூன் நான் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் ஃப்ரெஷ் தயிர், புளிச்சது இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையுமே இப்பயே போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியுமே இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னுமே கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பு நான் இப்போது லோ ஃப்ளேமில் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சைடில் லைட்டாக இதான மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விசில் விடக்குள்ளே அதெல்லாம் கரெக்டாகிடும். அடி பிடிக்காத மட்டும் நீங்கள் கைவிடாமல் கிளறி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இன்னுமே நமக்கு இவ்வளோ திக்னஸாக இருந்தால் நமக்கு தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் சாப்பிட முடியாதுங்கிறதுனால நம்ம அதுவுமே இல்லாமல் இந்த தக்காளி இதெல்லாம் பச்சை வாசம் அப்படியே இருக்குது. இப்போது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் இது கூடயே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டு உடனே விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம், வெங்காய வாசம் அடிக்குங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போது இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதுவுமே நம்ம விசில் விட்டு வரக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரும். அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரைஸுக்குமே அட்டகாசமாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு குழம்பு இப்போயே திக்காக இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும், உப்பு பத்தலை, காரம் எல்லாமே இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வர்றதுக்குள்ளே நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணுறேன். சப்பாத்தி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சப்பாத்தி தேய்ச்சி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் வீடியோ நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். புசு புசுன்னு உப்பி வருது. அதே சமயத்தில் நம்ம எண்ணெயுமே அதிகமாகலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. இங்கே பாருங்கள், எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக உப்பி வர சப்பாத்தி அண்டு சாஃப்டாக இருக்க சப்பாத்தி எப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க, சுட சுட கையோடு இப்போ ஒரு விசில் விட்டு விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், கும்முடு ஜம்முன்னு நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சப்பாத்தியோட காம்பினேஷன் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட நீங்கள் ரெடியாக? மறக்காமல் நான் சொன்ன அளவுகளில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அருமையாக அட்டகாசமாக சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நிறைய டிஃபன் ஐட்டம் அண்டு ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஈஸியாக அண்டு டேஸ்ட்டாக குயிக்காக
சமைக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க எல்லா ரெசிபிஸும் சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி சுட சுட சப்பாத்தியோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஈஸியான டேஸ்டான குயிக்கான ரெசிபிஸ் நாங்கள் போட உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம், பபாய்.